அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தமான வீடியோக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல இந்த வீடியோல 10 கொஸ்டின் டெஸ்டா பார்க்க போறோம். ஸோ அதனால எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் 1. விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது எது? மயில்கல், சுடுக்கல், நடுக்கல், கருங்கல். ஆன்சர் நடுக்கல். விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடப்படுவது நடுக்கல். கொஸ்டின் 2. சிற்பிகள் டேஸ் என சிறப்பிக்கப்பட்டனர்? ஆன்சர் கற்கவிஞர்கள். சிற்பிகள் கற்கவிஞர்கள் என சிறப்பிக்கப்பட்டனர். கொஸ்டின் 3. கழுகுமலை கோவில் சிற்பங்கள் டேஸ் காலத்தவையாகும்? ஆன்சர் பாண்டியர். கழுகுமலை கோவில் சிற்பங்கள் பாண்டியர் காலத்தவையாகும். இந்த கழுகுமலை கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 4. தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல்? ஆன்சர் சிற்ப செந்நூல். தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூல் சிற்ப செந்நூல். கொஸ்டின் 3. கொடும்பாளூர் மூவர் கோவில் கட்டிய மன்னன்? ஆன்சர் இரண்டாம் பராந்தக சோழன். கொடும்பாளூர் மூவர் கோவிலை கட்டியவர் இரண்டாம் பராந்தக சோழன். கொடும்பாளூர் இந்த மூவர் கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. கொஸ்டின் 6. நடுக்கல் பற்றி குறிப்பிடும் இலக்கண நூல்? ஆன்சர் தொல்காப்பியம். நடுக்கல் பற்றி செய்திகளை குறிப்பிடும் இலக்கண நூல் தொல்காப்பியம். கொஸ்டின் 7. மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருப்பதை குறிப்பிடும் காப்பியம் எது? ஆன்சர் மணிமேகலை. மாளிகைகளில் சுதை சிற்பங்கள் இருப்பதை குறிப்பிடும் காப்பியம் மணிமேகலை. கொஸ்டின் 8. நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பங்களுக்கு சான்றாகும் கோவில் எது? ஆன்சர் பேரூர் சிவன் கோவில். நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பங்களுக்கு சான்றாகும் கோவில் பேரூர் சிவன் கோவில். இந்த கோவில் கோயம்புத்தூர்ல இருக்கு. கொஸ்டின் 9. திருவரங்க கோவில் யாருடைய காலத்து கட்டப்பட்ட கலைக்கு சான்றாகும்? ஆன்சர் சோழர். திருவரங்க கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கலைகளுக்கு சான்றாகும். கொஸ்டின் 10. பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று? ஆன்சர் மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பங்களுக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் 1. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம்? ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம். ஆன்சர் கலித்தொகை. ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அக இலக்கியம் கலித்தொகை. கொஸ்டின் 2. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல்? ஆன்சர் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. கொஸ்டின் 3. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர்? ஆன்சர் அதியன் பெருஞ்சாத்தன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் அதியன் பெருஞ்சாத்தன். கொஸ்டின் 4. ஞானம் கவிதையின் ஆசிரியர்? ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் வேணுகோபாலன். ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். கொஸ்டின் 5. உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும்? ஆன்சர் அறம். உலகிற்கான பணிகள் அறம் சார்ந்து வளர வேண்டும். கொஸ்டின் 6. ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு? ஆன்சர் கோடைவயல். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடைவயல். கொஸ்டின் 7. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர்? ஆன்சர் திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. கொஸ்டின் 8. தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களில் ஒருவர்? ஆன்சர் எழுத்து. தீசோ வேணுகோபாலன் எழுத்து புது கவிஞர்களில் ஒருவர். கொஸ்டின் 9. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? ஆன்சர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கொஸ்டின் 10. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம்?
ஆன்சர் சிவகங்கை. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. கொஸ்டின் 11. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல். ஆன்சர் சேரமான் காதலி. கொஸ்டின் 12. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். ஆன்சர் கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். கொஸ்டின் 13. மாற்றம் எமது மானிட தத்துவம் என்றவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். மாற்றம் எமது மானிட தத்துவம் என்றவர் கண்ணதாசன். கொஸ்டின் 14. கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 15. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை. ஆன்சர் பிரான்மலை. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான்மலை. கொஸ்டின் 16. பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என கூறியவர் கண்ணதாசன். கொஸ்டின் 17. இளையாழ்வாரை என்று பூரணர் யாரை அழைத்தார்? ஆன்சர் ராமானுஜரை. இளையாழ்வாரே என்று பூரணர் ராமானுஜரை அழைத்தார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலரும் மலர். ஆன்சர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் மலர் குறிஞ்சி. கொஸ்டின் 19. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புறநானூறு. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கொஸ்டின் 20. யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. கொஸ்டின் 21. வெண்பாக்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. வெண்பாக்களின் வகைகள் 5. அவை குறள் வெண்பா, சிந்தியில் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை. ஆன்சர் துள்ளல் ஓசை. செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. கொஸ்டின் 23. வெண்பாவில் அமைந்துள்ள நூல்கள். ஆன்சர் திருக்குறள், நாலடியார். வெண்பாவில் அமைந்த நூல்கள் திருக்குறள், நாலடியார். கொஸ்டின் 24. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் நாச்சிராகவும் வரும் பா. ஆன்சர் வெண்பா. ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடி நாச்சிராகவும் வரும் பா வெண்பா. எடுத்துக்காட்டு திருக்குறள். கொஸ்டின் 25. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பாவகை. ஆன்சர் அகவற்பா. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா அகவற்பா. கொஸ்டின் 26. மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். ஆன்சர் ஜெயகாந்தன். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். கொஸ்டின் 27. சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம். ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். கொஸ்டின் 28. யாப்பதிகாரம் இயற்றியவர் யார்? ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் இயற்றியவர் புலவர் குழந்தை. கொஸ்டின் 29. ஆசிரியப்பாவின் வகைகள். ஆன்சர் 4. ஆசிரியப்பாவின் வகைகள் 4. அவை நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியர்ப்பா, நிலை மண்டில ஆசிரியர்ப்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்ப்பா. கொஸ்டின் 30. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை. ஆன்சர் ஆசிரியர்ப்பா. ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பாவகை ஆசிரியர்ப்பா. கொஸ்டின் 31. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர். ஆன்சர் திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். கொஸ்டின் 32. திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர். ஆன்சர் கருணையன். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன். கொஸ்டின் 33. கருணையனின் தாயார் யார்? ஆன்சர் எலிசபெத். கருணையின் தாயார் எலிசபெத். கொஸ்டின் 34. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் பாடாத மாலை. கொஸ்டின் 35. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். கொஸ்டின் 36. தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள். ஆன்சர் 3. தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் 3. கொஸ்டின் 37. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம். ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 3615. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. கொஸ்டின் 39. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 36. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை 36. கொஸ்டின் 40. தேம்பாவணி ஒரு டேஸ் நூலாகும். ஆன்சர் பெருங்காப்பிய. தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூல் ஆகும். கொஸ்டின் 41. தமிழ் முதல் அகராதி எது? ஆன்சர் சதுர் அகராதி. தமிழ் முதல் அகராதி சதுர் அகராதி. கொஸ்டின் 42. வீரமாமுனிவர் இயற்பெயர் டேஸ் ஆகும். ஆன்சர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி.
கொஸ்டின் 43 சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? ஆன்சர் ஸ்மத் சந்நியாசி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் ஸ்மத் சந்நியாசி. கொஸ்டின் 44 ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள்? ஆன்சர் தூய துறவி. ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. கொஸ்டின் 45 ஸ்மத் சந்நியாசி என்பது எந்த மொழி சொல்? ஆன்சர் பாராசிக. ஸ்மத் சந்நியாசி என்பது பாராசிக மொழி சொல். கொஸ்டின் 46 கருணையன் என்பவர்? ஆன்சர் அருளப்பன். கருணையன் என்பவர் அருளப்பன். கொஸ்டின் 47 காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று? ஆன்சர் கருணையன் கூற்று. காணில் செல்வழி அறியேன் இது கருணையன் கூற்று. கருணையன் யாரு? திருமுழுக்கு யோவான். கொஸ்டின் 48 சரிந்தென அசும்பில் செல்லும் இவ்வடியில் அசும்பு என்பதன் பொருள்? ஆன்சர் நிலம். சரிந்தென அசும்பில் செல்லும் அசும்பு என்பதன் பொருள் நிலம். விசும்புன்னா வானம், அசும்புன்னா நிலம். கொஸ்டின் 49 கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி? ஆன்சர் யோவான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். கொஸ்டின் 50 ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ்? ஆன்சர் கலைமகள். ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ் கலைமகள். இந்த 50 கொஸ்டின் நம்ம டெஸ்டா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.